தமிழகத்தில் ஓபிஎஸ் ஆளுநராக நியமனமா? தமிழகத்தில் நியமனம் செய்யப்படுகிறாரா அல்லது ஆந்திர பிரதேசத்தின் முக்கிய மந்திரியாக பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்களாக ஓபிஎஸ்ஐ பார்த்திங்கன்னா எந்த நேரத்திலும் நிலை நிறுத்துறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ராமநாதபுரத்தில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டார். வெயிலுக்கு நான் அங்கே போட்டியிடுகிறேன். ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் மட்டும் தோல்வியை பெருசாக பணத்தை செலவு பண்ண மாட்டார். நம்ம ஓபிஎஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் பெருசாக பணத்தை செலவு பண்ணலை. ஆனால் 2019 முதல் 2024 வரைக்கும் தேனி தொகுதியில் முன்னாள் எம்பி அப்படின்ற அந்த ஒரு பெயர் இருக்கும், ஓகேங்களா? அந்த ஒரு முன்னாள் எம்பி பார்த்திங்கன்னா அங்கே எதுவுமே பெருசாக செய்யலை. தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டிகள் பார்த்திங்கன்னா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் லட்சக்கணக்கில் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றியை பெற்றார். வெற்றியை பெற்றது யார்னா நெருங்கிய நண்பர் தான். நெருங்கிய நண்பர்னா டிடிவி தினகரனுடைய நெருங்கிய நண்பர் தான் வெற்றியை பார்த்திங்கன்னா பெற்றது. ஸோ அதனால் எந்த விதமான ஒரு சஞ்சலமும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். யார் வெற்றியை பெற்றாலும் அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா தொகுதிக்கு தேவையானவர்கள் அப்படின்றதுனால தங்கத்தமிழ்ச்செல்வன் புதுசாக போகிறாரு. நிறைய நபர்கள் புதுசாக போகிறாங்க. 10க்கும் மேற்பட்ட நபர்கள் புதுசாக போக போகிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஓபிஎஸ்ஸை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஸோ ஓபிஎஸ்ஸை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினர் ஆந்திர மாநிலத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்துடைய ஆளுநராக ஆந்திர மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பார்த்திங்கன்னா முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். துணை முதலமைச்சராக அந்த மாநிலத்தின் பவர் ஸ்டார் மெகா ஸ்டார் என்று அழைக்கப்படக்கூடிய பவன் கல்யாண் குனிடில்லான்னு நினைக்கிறேன். பவன் கல்யாணு நேனுன்னு சொல்லிட்டு அவர் வேற அங்கே பதவியை ஏற்றிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அங்கெல்லாம் பதவி ஏற்று இருப்பதன் காரணமாக நிச்சயமாக ஆளுநராக நியமனம் செய்யப்படுபவர்கள் பல்வேறு விதமான மாற்றுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ ஓபிஎஸ் உடைய ஆளுநர் நியமனம் கடுப்பில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ பார்த்திங்கன்னா கடுப்பில் இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை நோக்கிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் இருக்குது. ஸோ அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.